ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறோன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் எங்கள் வீட்டு ஷோகேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளேயும் போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடு கட்டுறப்ப எனக்கு ரொம்ப பெரிய ஷோகேஸ் வேணும்னு நான் அடம் பிடிச்சி இந்த ஃபுல் செட்டப்பை அதான் ஷோகேஸ் பண்ணுது. ஆக்சுவலா சோஃபா பாத்தீங்க இல்லையா முன்னாடி, இப்போ வீடியோல அது இடிச்சு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு லைட்டா அந்த கிளாஸ். சரின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருசா வச்சிருந்தா டேமேஜ் ஆயிடும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை கட் பண்ண மாதிரி செல்ஃபா அட்டாச் பண்ணிட்டோம். இதுல ஃபுல்லா ஸ்டேஷனரி ஐட்டம் தான் இருக்கும், அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். வாங்க நம்ம ஷோகேஸை மட்டும் பாத்திரலாம். ஃபர்ஸ்டா விநாயகர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எல்லாமே பிவிசி பிளாஸ்டிக்ல தான் செஞ்சது. உட்டன்ல இருக்கும் நிறைய பேருக்கு வீட்டில், பட் நாங்கள் பிவிசியில தான் செஞ்சோம். உட்டன்ல நிறைய மைனஸும் இருக்கும்னு சொல்லிட்டு சரி இதில் செஞ்சிடலான்னு சென்டரா ஒரு வீடு செட்டப்ல வச்சு அதுக்குள்ள விநாயகர் எல்லாம் வச்சிருப்போம். ஆக்சுவலாக எங்கள் ஷோகேஸ் செட்டப்லயே நிறைய விநாயகர் இருக்கிறது எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் இந்த அவுட்டர் டிசைனு டெக்கரேட்டிவ் எல்லாம் நம்ம கைவண்ணம் தான். எனக்கு டெக்கரேட் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதையோ ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இதுக்குள்ள சென்டர் இருக்கிறனால உங்களுக்கு பாதி தான் கிளாஸ் ஓபன் பண்ண முடியும். எங்க ஷோகேஸ் கலெக்ஷன்லயே வந்து நிறைய விநாயகர் இருப்பாரு, அது எங்களுக்கே தெரியல, அப்படியே அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலா இந்த சென்டரா இருக்கிற விநாயகர் வந்து நைட்ல கிளிட்டர் ஆகிற மாதிரி இருந்தது, இப்பெல்லாம் அது பவர் போயிடுச்சு. அப்புறம் மேல இருக்கிற விநாயகர் எங்க அப்பா கோவிலுக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் கீ செயின் விநாயகர், அது இதுன்னு நிறைய விநாயகர் நிறைய எப்படி அமைஞ்சதுனே தெரியல. குட்டி குட்டியா சரி தூக்கி போடுறதுக்கு மனசு வராமல் அப்படியே உள்ள வச்சிருவேன். அப்புறம் உள்ள என்னன்னு பார்த்தா ஒரு பெண்ணு கேட்டால் விநாயகர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் எழுத போகிறா. அப்படியாம்மா மம்மு ஃபர்ஸ்டா காலேஜுக்கு போறக்கு. இது பாருங்க, இதுவும் ஒரு இந்த இன்விடேஷன்ல எல்லாம் வர பிக்சர்ஸ் தான். அதுலயும் விநாயகரா தான் இருக்கும், இந்த மோல்டிங் மாதிரி இருக்கும் பாருங்க. எல்லாமே அதை எல்லாமும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த பக்கம் போகணும்னா அதை பிச்சு ஒட்ட வைக்கிறதா இந்த மம்முக்கு வேலை. அப்புறம் இந்த நிறைய இப்பி அது இது நல்லா ஒட்ட வச்சிருக்கு பாருங்க. நிறைய விநாயகர் செட்டப் தான் இருக்கும். இது வந்து கோல்டன்ல இருக்கிற துளசி மாடம் செட்டப். ஆக்சுவலா இது நானே செஞ்சது. இதோட வீடியோவும் நான் அடுத்தடுத்து தான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்புறம் இது எங்க வீட்டுல மட்டும் இல்ல, எங்க அக்கா வீட்டுல, எங்க அண்ணன் வீட்டுல, எங்க அம்மா வீட்டுலன்னு எல்லாத்து வீட்டுக்கும் நானே என் கைப்பட செஞ்சு கிஃப்டா கொடுப்பேன் உங்களுக்கு. அது நிறைய கிரீன் கலர் எல்லாம் இருக்கு. அப்போ கிடைச்சது கிரீன் கலர் இந்த சம்கி லீஃப் மாதிரி இருக்கிற சம்கி. நான் செய்யறப்ப கோல்டன் தான் இருந்தது. ஆக்சுவலா இதோட வீடியோ எல்லாம் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்றேன் எப்படி செய்யணும். அப்புறம் உள்ள 2 விநாயகர் ஒளிஞ்சிட்டு இருக்காருல்ல, தெரியுதா? அதை எடுக்க முடியல. ஓகே, அப்படியே பாத்துருங்க. சரியும் வச்சிடலாம். அப்புறம் இந்த மணி செட்டப் எல்லாம் நம்மளோட தான், நல்லா கோல்டனா இருந்தது. இப்போ கொஞ்சம் நாள்பட கருத்துருச்சு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டோன் டாலர் மாதிரி சென்டரா வச்சு ஒட்டி வச்சிருப்பேன். இது சூப்பர்பா இருக்கும், அழகா இருக்குல்ல இந்த செட்டப். இது வந்து ஒருத்தவங்க மதுரா போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சரி அழகா இருக்குன்னு அப்படியே வச்சு 3D மாதிரி இருக்கும் கோல்டன் கலர்ல. சரி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அங்க மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிறது வந்து நல்ல டார்க் வைப்ரண்ட் கலர்ல மெஜந்தா கலர்ல இந்த சைனிங் பேப்பர்ல ஒட்ட வச்சோம். மம்முவோட செகண்ட் ஸ்டாண்டர்டோட ப்ராஜெக்ட். இப்போ அவர் 12th முடிச்சிட்டாரு. 50 ml 100 ml ½ லிட்டரு, குவார்டர் லிட்டரு, 1 லிட்டர்னு சொல்லிட்டு மெஷரிங் கப்பு ப்ராஜெக்ட். இதுக்கு வந்து அவர் A++ வாங்கி டபுள் ஸ்டார் வாங்கி வெரி குட் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி எந்த ஸ்கூல் ப்ராஜெக்டா இருந்தாலும் நாங்க செஞ்சு ஸ்டார் வாங்கிடுவோம். அப்புறம் இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து கொடுத்த குங்குமச்சிமல் அழகழகா இருக்குன்னு வச்சுட்டேன். அப்புறம் இந்த பாபா சில கோயில் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலா பாபா ஸ்டாச்சுவே வந்து 50 rupees தான், அதோட கிரீடம் வந்து 30 rupees. அப்புறம் அதெல்லாம் வந்து எங்க வெட்டிங் டேக்கு எங்க பசங்க கிஃப்டா கொடுத்தது. அப்புறம் இந்த போட்டோல இருக்கிறது என்னோட பெரிய அண்ணா. ஓகே, நோ சென்டிமெண்ட். ஓகே, அடுத்து இது ஸ்கிப் பண்ணிடலாமா? மேலே அடுத்த செக்ஷனுக்கு போனோம்னா இங்கேயும் ஒரு விநாயகர் இருப்பாரு. அப்புறம் இது வந்து இதெல்லாமே இந்த கிஃப்ட்ல ஃபாதர்ஸ் டேக்கு, மதர்ஸ் டேக்கு, வெட்டிங் டேக்குன்னு கிஃப்டா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இது வந்து கீ செயின்ல இருக்கிற ஆர் அப்படிங்கிற இது உடஞ்சிருச்சா, சரி வாங்கி இங்கே கொண்டு வந்துட்டோம். இந்த பெருமாள் சிலையெல்லாம் வந்து திருப்பதி போனப்போ வாங்கிட்டு வந்தது, இந்த ஊஞ்சல் இதுவும். அப்புறம் இது பாருங்க, ஆக்சுவலாக அந்த தாமரை வந்து வேற ஒரு இதோடது. இந்த இது வந்து குல்ஃபி கப்பு. அதில் வந்து நான் உள்ளன் ஒர்க் பண்ணி ஸ்டோன், குந்தன் ஸ்டோனு, சம்கி ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓகே, இதில் வந்து இன்னொரு
செக்ஷன் பார்க்கலாமா? இது வந்து இந்த ஷாக்கிங் கிளாத்ஸ். இப்போ தான் வந்து ப்ரூச்சஸில் ஷாக்கிங் கிளாத்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்கு ட்ரெண்டிங்கில். நாங்களாம் அப்போவே அப்படியே இந்த ஃப்ளாரெல்லாம் நானே செஞ்சது. இதெல்லாம் நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த பேம்பு பேஸ்கெட்டில் இந்த இது செட்டப்பு. ஆக்சுவலாக இந்த பேம்பு பேஸ்கெட் வந்து சாஃப்ட் டாய்ஸ்க்கு 2 டெடி பியர் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த பொக்கே மாதிரி செட் பண்ணி கிஃப்டாக கொடுப்போம் நிறையா செஞ்சு. அப்புறம் இதுவும் எங்களோட வெட்டிங் டேக்கு பசங்க கொடுத்தது, நல்லா லைட் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது ஒன்று பார்த்தீங்களா, இப்படி தான் எடுக்க மறுபடியும் வைக்க பிஞ்சு பிஞ்சு போகும் ஒன்று. இது வந்து மைக்ரேம்ங்கிற மெட்டீரியலில் செஞ்சு வச்ச ஒரு ஃப்ளவர் வேஸு. ஆக்சுவலாக ஒரு பாலை உள்ளே வச்சு அதை சுற்றி செட்டப் பண்ணணும் ரிங் எல்லாம் வச்சு. பட் நம்மளுக்கு அது வரைக்கும் பொறுமை இல்லை, அந்த சைஸ் பாலும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வெறும் பேப்பரே ரவுண்டாக உருட்டி வச்சு அதை செட் பண்ணேன். இதோட வீடியோஸும் நம்ம எல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுவும் வந்து அதே ஷாக்கிங் கிளாத்தில் ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி பூ மாதிரி செட்டப் பண்ணேன். எல்லோ பிங்க்குன்னு சொல்லிட்டு அதில் பட்டு லீஃபு எல்லாம் வர மாதிரி இதெல்லாமும் நம்ம அடுத்தடுத்து செய்யலாம். பார்த்தீங்களா, எடுக்கிறது வைக்கிறது இதுலேயே பிஞ்சிரும் பாதி. அப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் போயிடலாம். இதில் வந்து இது பாருங்க, இது வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கேலண்டர் கேக் இருக்கு இல்லையா, ஃபுல் கேக்கு, அதை வச்சு 2 மடிச்ச செட்டப்பில் ஒரு ஹட்டு. ஆக்சுவலாக மம்மு ரொம்ப குறும்பு பண்ணிட்டு இருந்தா, நான் ஒரு இது சொல்லி கொடுத்தேன், அத்தை இதில் செஞ்சு வச்சங்காட்டி அப்படியே வச்சுட்டோம். அப்புறம் இது வந்து மதுரைக்கு போனப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தது. மீனாட்சி அம்மன் அழகாக இருந்தது. நல்லா அந்த மயில் டிங் டிங்குன்னு ஆடும், பின்னாடி ஃபுல்லாக மயில் ரெக்க இருக்கும். நிறைய குழந்தைங்க எங்கள் வீட்டுக்கு வர்றப்போ ஒன்று அழுகிறப்ப எல்லாம் எடுத்து கொடுத்தா இப்படி பிஞ்சிருச்சு. அப்புறம் இது பாருங்களேன், இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் மாதிரியே நெய் டப்பா இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக்கில், அதை வாங்கிட்டு அது இருந்தது. அதை தூக்கி போடாமல் பட்டை ஒயர்னு விற்கும், அதை வாங்கிட்டு வந்து பைனாப்பிள் செட்டப் பண்ணிட்டோம். வெறும் குண்டூசி சம்கி அந்த பட்டை ஒயர், இந்த 3 இதை வச்சு செஞ்சது. அப்புறம் இந்த ஹவுஸ் இருக்கு இல்லையா, எங்களோட பாப்ஸ்டிக்கல் ஹவுஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக அழகா செல்லாவோட ப்ராஜெக்டுக்காக நாங்கள் செஞ்சது. ரொம்ப அழகா இருக்கும். அப்போ செல்போன் எல்லாம் இல்லாதனால நான் வீடியோ போட்டோ எல்லாம் எதுவும் எடுக்கல. பட் அதை வந்து வேற ஒரு ப்ராஜெக்டுக்காக செல்லா எடுத்துட்டு போய் வீட்டை ரெனிவேட் பண்ணி இவ்வளோ அழகா பண்ணிட்டாரு. அப்புறம் இது வந்து ஒரு மிட்டாய் வாங்கின டப்பா. சரி அழகா இருக்கு, தூக்கி போட வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சு அதில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் எதுவும் செய்யல. அதை முடிச்சாச்சா, மேல் ஃப்ளோர் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது இந்த சைடுக்கு வருவோம். ஆக்சுவலா இந்த ஃபர்டாலும் நான் செஞ்சதுதான். சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நான் நிறைய செஞ்சிருக்கேன். எங்க அக்கா பசங்களுக்கு எங்க அண்ணா பசங்களுக்கு எல்லாம் கிஃப்டா கொடுத்துருக்கேன். பின்னாடியும் ஒரு விநாயகர் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இந்த மெடல் எல்லாம் வந்து ஒலிம்பிக்ல ஓடி வாங்கினதுல ஸ்கூல்ல பசங்க வாங்கினதுதான். ரொம்ப என்ன சொல்றது, பெருமையா நினைப்பாங்க. கோல்டு சில்வரு மெட்டல்னு சொல்லிட்டு அது இது சொல்லிட்டு பாருங்க. இதுல ஃபுல்லா அவங்க விளையாண்ட திங்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்னொன்னு மிச்ச மீதி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தினது. அப்புறம் இதுவும் எங்களோட வெட்டிங் டேக்கு கிஃப்டா கொடுத்தது. அப்புறம் இதுக்கு பின்னாடி நிறைய சர்டிபிகேட்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இதுவும் எங்க வெட்டிங் டேக்காக ஒரு மெட்டாலிக் கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த மேட்ல செஞ்ச ஃப்ளவர் வேஸும் நானே செஞ்சேன். உள்ளன் த்ரெட்டும் ஒரு பீடும் இந்த அதுவும் இதை வச்சேதான் செஞ்சது. இதோட வீடியோவும் நம்ம அடுத்தடுத்து பார்த்துடலாம். நம்ம கைவசம் நிறைய கிராஃப்ட் ஐடியா இருக்குங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. அதுக்கு மேல சரி பிளைனா விடக்கூடாதுன்னு ஒரு ஃப்ளவர் வாங்கி வச்சுட்டேன். ஆக்சுவலா நானே அந்த கிரேப் பேப்பர்ல டிஷ்யூ பேப்பர்ல எல்லாம் ஃபிளவர் செஞ்சு வைக்கலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் அப்படியே விட்டாச்சு. அப்புறம் இங்க பாருங்க, இதெல்லாம் இவங்க வாங்கின மெடல் தான். எல்லா சர்டிபிகேட்ஸ் தினமலரோடது, அப்புறம் சிவநாடாரோட எடிகுவிஸ் அப்படிங்கிற இதுல நிறைய இந்த மம்மு செல்ல போற பக்கம்லாம் நிறைய சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டு வந்து 3D எஃபெக்ட்ல இருக்கும். ஒருத்தவங்க தேஞ்சூர் பெயிண்டிங் செய்யறவங்க விசிட்டிங் கார்டா கொடுத்தாங்க, பட் டிஃபரெண்டா இருக்கும், அழகா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் இங்க வச்சுட்டேன். அப்புறம் இந்த செட்டப் வந்து ஒரு யானையில ஊர்வலம் போற மாதிரி விநாயகர் ஒண்ணு மேல உட்கார வச்சுட்டு அப்புறம் ஃபிளவர் வேஸ் எல்லாம் வச்சு அப்புறம் இந்த தாம்பூலம் எல்லாம் வச்சு எல்லாம் வச்சு அழகா ஒரு இன்வைட் பண்ற மாதிரி. அப்புறம் இது கிஃப்டா கொடுத்தாங்க ஒருத்தவங்க, ஆப்பிள் மாதிரியே இருக்கிற சந்திர குங்கும டப்பா, அதுவும் கூட அப்படியே வச்சுட்டேன். சரி அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த பக்கம் வாங்க. அப்புறம் இது பாத்தீங்களா, இந்த பிளாக்கா இருக்கிறது என்னமோ சில்வர் இதுல பென்ல எழுதி இருக்காங்க. மம்மு வந்து 5th படிக்கிறப்போ ஹேண்ட் ரைட்டிங், அதாவது எங்க மம்மு படிச்ச மில்டன் ஸ்கூல்ல ஹேண்ட் ரைட்டிங்க்குன்னு பேர் போனது. அதுல வந்து மம்மு 8th பிளேஸ் வந்தான்னு சொல்லிட்டு அவங்களோட போர்டுல ஒட்ட வைப்பாங்க. அப்புறம் நம்ம எழுதுனது நம்மளுக்கே கொடுத்துருவாங்க. சரி அதையும் நம்ம ஏன் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு ஷோகேஸ்ல கொண்டு வந்து வச்சிட்டோம். அப்புறம் இந்த பொம்மையெல்லாம் அவனே
கிராஃப்ட் ஐடியா வச்சு பின்னடிச்சு வச்சிருக்கா. அப்படி அப்புறம் இதெல்லாமும் எங்களோட வெட்டிங் டேக்கு பர்த்டேக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்தது. பாருங்களேன், அழகழகா இருக்கும். அப்புறம் அந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாம் அவங்களே வாங்கி எங்கெங்கயோ இருந்த போட்டோஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்து பண்ணி எங்களுக்கு கிஃப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத கிஃப்ட்னா அதுதான். ஒரு செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் என்னவோ படிச்சுட்டு இருக்க அப்படி மம்மு செல்லா 5th என்னமோ படிக்கிற அப்படி அந்த வயசுலயே நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஒண்ணு தோணி அதையெல்லாம் இவ்வளோ அழகா செட் பண்ணி வச்சங்காட்டி இது ரொம்ப ரொம்ப எனக்கு என்ன சொல்றது நியர் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாக்கலாம்னா அந்த போட்டோவா, அது ஒருத்தரோட போட்டோ அது அங்கேயே இருக்கட்டும். நம்ம ரவிக்குமார் ஜியோட போட்டோ தான், வேற யாரும் இல்ல. அப்புறம் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற மாதிரியே மேட்ல செஞ்ச ஃபிளவர் வேஸ். சரி, இது வேற கலர்ல செஞ்சிருக்கேன். இது வந்து உள்ளன்ல செஞ்ச பிம்பம் அந்த மாதிரி செட்டப்ல செஞ்சு சிக்கு அழகான கோழி குஞ்சு செஞ்சு கண்ணு 2 காலு எல்லாம் செட்டப்ல வச்சு இன்னும் 2 குட்டி குட்டி சிக்கும் இருக்கும். அதெல்லாம் வர குழந்தைங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, அப்புறம் இந்த பக்கம் இது பாத்தீங்கன்னா சாரி செல்லா பர்த்டேக்கு ஒருத்தவங்க ஃப்ரேம் கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு போட்டோ செட்டப் பண்ணி நாங்க இவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துட்டோம். அப்புறம் இது என்ன போட்டோ, என்னடா இது ஆல்பம்ல வைக்காம இங்க வச்சிருக்கோம்னா, இந்த போட்டோ வந்து கொஞ்சம் முடியாத போட்டோ லிஸ்ட்ல இது வரும். ஆக்சுவலா இந்த போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல எடுத்து கொடுத்தாங்க. ரெடியா கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல எடுத்து கொடுத்தாங்க. அது வந்து இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு நம்மளை விட நம்ம பையன் வளர்ந்துட்டான் அப்படிங்கறது. அதனால அதையும் ஷோகேஸ்ல வச்சிருக்கோம். அப்புறம் இங்க பாருங்க, அதே மைக்ரேம்ல வச்சு ஒரு பூ கூட செஞ்சிருக்கேன். அப்புறம் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் மேல அப்படியே பாருங்களேன், இதெல்லாமும் நானே செஞ்ச கிறிஸ்டல் பீடெல்லாம் வச்சு இது பாருங்க, இந்த நிலவலேசு மேல இருக்கிற சாண்ட்லியர். ஆக்சுவலா அது பெருசா செய்யலாம் தான் ஐடியா பண்ணது. ஆனா இந்த பசங்கள்லாம் ஹைட்டா வளர்ந்துட்டாங்க. அப்புறம் ஃபேன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மீடியம் சைஸ்ல செஞ்சுட்டேன். அப்புறம் இந்த நிலவலேசும் செம்ம வைப்ரண்ட் கலரா இருக்கும். பிங்க் வித் ப்ளூ எல்லோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல செம்ம சூப்பரா செஞ்சேன். இதுவும் ஒரு அந்த ஊஞ்சல் செட்டப்ல இருக்கும். அதுல வந்து டால் வச்சுக்கலாம், இல்ல ஃப்ளவர் வேஸ் வச்சுக்கலாம், அழகா இருக்கும். ஒரு ஹேங்கிங் தான். அப்புறம் இது மட்டும் இல்லைங்க, நம்ம உள்ளன் ஒர்க்கும் நிறைய செய்வேன் பாருங்க. டேபிள் மேட் மாதிரி ஒரு அழகான ஃபோன் மேல போடுற கவருக்காக செஞ்சேன். இதே மாதிரி எங்க அண்ணன் வீட்லயும் இருக்கு. அப்புறம் நிலவலேசு, இதுவும் உள்ளன். இதெல்லாமே உள்ளன் த்ரெட் கொண்டு செஞ்சது. இது பாத்தீங்கன்னா மாவிளை மாதிரியே இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய, அதாவது ஒருத்தவங்க வீட்டுல பாத்தேன்னா ஒரு நிமிஷம் கொடுங்க நான் பாத்துட்டு தரேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு அதே மாதிரி செஞ்சிருவேன். அப்புறம் இன்னும் இருக்குன்னு சொல்றான் மம்மு. பாருங்க, இந்த நிலவலேஸ் இதுவும் மைக்ரேம்ல செஞ்சதுதான். கிறிஸ்டல் பீடெல்லாம் தொங்க விட்டு இருங்க. இதை நான் வந்து நைட்ல எடுத்த வீடியோவா, அதனால உங்களுக்கு டல்லா தான் தெரியும். ஆக்சுவலா பிங்க் வித் எல்லோ காம்பினேஷன் நம்மளுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. பாருங்க, இது கொஞ்சம் பகல்ல எடுத்தது. பட் கலர் கொஞ்சம் டல்லா இருக்குல்ல, ஏன்னா ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. இந்த டிசைன் எல்லாம் நானே பின்னுனது. ஆக்சுவலா மைக்ரேம்ங்கிற ஒயரை வச்சு பின்னி இந்த கிறிஸ்டல் எல்லாம் தொங்க விட்டது. அழகா இருக்குல்ல, எல்லோ வித் பிங்க். இது நல்ல ஒரு மெஜந்தா கலர்ல கிறிஸ்டல் வச்சு சூப்பர்பா இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஷோகேஸ் வீடியோ முடிஞ்சது. அழகா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் இதே ட்ரெஸ் செட்டப்ல இருந்த பழைய போட்டோவையும் பாருங்க. அந்த ஹேருக்கும் இந்த ஹேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா. நம்ம நிறைய ஹேர் க்ரோத் வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். அப்புறம் அடுத்தடுத்து ஹேர் கேர் டிப்ஸும் நம்ம வீடியோல இருக்குது. அதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல மீட் பண்ணிடலாமா? இதுல இருக்கிற ஒவ்வொரு திங்ஸும் நான் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ ஷார்ட்ஸாவோ வீடியோவாவோ உங்களுக்காக மேக் பண்ணி காமிக்கிறேன். மேக்கிங் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணிடலாம்.